ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்க்ரைப் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியோட டீட்டெயில்டான சம்மரி தான் தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, சம்மரிக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாம். கிறிஸ்டியன் எலைன் ஹண்ட் அப்படிங்கிறது தான் வந்து இவங்களோட ஃபுல் நேம். அண்ட் இவங்க வந்து 12th செப்டம்பர் 1931 பிறந்திருக்கிறாங்க. ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ரைட்டர் இவங்க. அண்ட் வந்து இவங்க வந்து பென்னின்சில்வேனியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. இவங்களோட ரைட்டிங்ஸில் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிறிஸ்டியன் ஹண்டர் லாண்ட்னி அப்படின்னும் இவங்களோட நேமை வந்து அவங்க மென்ஷன் பண்ணி எழுதுவாங்க. அதாவது ஆத்தர் வந்து நேம் மாற்றி எழுதுவாங்கள்ல, அதே மாதிரி வந்து இவங்க இந்த நேமை வச்சும் எழுதுவாங்க. இவங்களோட ஃபஸ்ட்டு நாவல் வந்து பயங்கர ஃபேமஸ். என்ன நாவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட் பிளெஸ் தி சைல்டு. அது எப்போ எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1964 எழுதியிருக்கிறாங்க. அண்ட் இவங்க அமெரிக்கன் புக் அவார்டும் வாங்கியிருக்கிறாங்க. 14th நவம்பர் 2008 வந்து இறந்துருக்குறாங்க. ஸ்க்ரைப் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் 12th இல்லைன்னா +2 எக்ஸாம்ஸ், மேக்ஸிமம் ஏதாவது பப்ளிக் எக்ஸாம்ஸாக இருக்கலாம். அதே மாதிரிலாம் எக்ஸாம்ஸ் எழுதும்போது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களால் எழுத முடியாத சுச்சுவேஷனில் இன்கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து கை உடஞ்சிருக்கு, பட் நம்ம வந்து ஆன்சரபிளாக இருக்கோம், ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து நம்ம சொல்ல ஒருத்தங்க எழுதுவாங்க. இப்போ வந்து விஷுவலி சேலஞ்சு பீப்புள் இருப்பாங்கல்ல, அண்ட் அவங்களுக்குலாம் வந்து எழுதி கொடுக்குறவங்கள வந்து ஸ்க்ரைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எழுத படிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னா ஒரு விஷயங்கள் வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயங்கள் பண்ணுறதுக்கு எழுத படிக்கிறது முக்கியமாக வந்து அந்த எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக வந்து ஹெல்ப் பண்ணுறவங்கள தான் வந்து நம்ம ஸ்க்ரைபுன்னு சொல்லுவோம். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஃபுல் ஷார்ட் ஸ்டோரியே வந்து ரிவால்வ் ஆகும். அண்ட் இதில் வந்து ஒரு மெயினான தீம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, லிட்ரஸி அண்ட் பவர், ரெஸ்பான்சிபிலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், கம்மிங் ஆஃப் ஏஜ். அண்ட் இது எல்லாமே வந்து இதோட ஒரு மெயினான தீமாக வந்து சொல்கிறாங்க. நம்ம பார்த்த மாதிரி நம்மளோட ஆத்தர் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் அப்படிங்கிறதுனால அவங்களோட ரைட்டிங் ஸ்டைல், அதாவது இந்த போமில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்டோரியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த ரேசிசம், ரிலீஜியஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கலர் எல்லாத்தோடையும் அந்த ஒரு ரிஃப்ளாக்ஷன் வந்து இதில் இருக்கும். மக்கள் வந்து எப்படி மார்ஜினலைஸ் பண்ணதுனால என்னென்ன சஃபரிங்ஸ் எல்லாம் ஆனாங்க, அப்போது நடந்த விஷயங்களோட ரிஃப்ளாக்ஷன்லாம் வந்து இவங்களோட ஒர்க்ஸில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி வந்து யாரை சுற்றி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு யங் பாய். ஆக்சுவலி அவனுக்கு வந்து ஸ்கூல் வெக்கேஷன் இருக்கும். அவன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ். அண்ட் அந்த வெக்கேஷன் டைமில் வந்து நடக்கிற ஸ்டோரியை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸ்க்ரைபா. இவன் தான் நம்மளோட ஜேம்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ப்ரொட்டகனிஸ்டாக வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட குரூப் ஆஃப் பீப்புள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மார்ஜினலைஸ்டு பீப்புள். அண்ட் அவங்களோட கம்யூனிட்டிக்காக வந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து ஒரு கம்யூனிட்டினா அந்த பீப்புளுக்காக மட்டும் இல்லை, ஒரு அன்எஜுகேட்டடாக ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாமல், ஒரு கேஸ் பில் கட்ட தெரியாமலாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்டோரியோட ஃபுல்லாகவே சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஸ்டோரி வந்து நான் சொன்ன மாதிரி ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு பையனை சுற்றி தான் வந்து இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அவனோட அப்பா அம்மாவோட வாழ்ந்துட்டு இருப்பான். அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து எதுக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் டாலர் செக்கிங் கேஷிங் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் சென்டர். சில்வர் டாலர் செக் கேஷிங் சர்வீஸ் அப்படிங்கிறப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல ஆல்ரெடி வந்து இவங்க வந்து ஸ்க்ரைபாக ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ஃபாரின்லலாம் இருந்து இல்லைன்னா வெளியூர்லேருந்து வந்து லெட்டர் அனுப்புனாங்க அப்படின்னா, அந்த லெட்டரை வந்து ரீட் பண்ண தெரியாது. அவங்க மணி ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா அந்த மணியை கவுண்ட் பண்ண தெரியாது. கேஸ் பில் இதே மாதிரி எல்லாமே வந்து கெட்டுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுற இடம் தான் வந்து இந்த சர்வீஸ் சென்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அதுக்கு தக்கன அவங்க என்ன வேலை பார்த்து கொடுக்குறாங்களோ அதுக்கு தக்கன வந்து அவங்க மணியும் வந்து வாங்கிக்குவாங்க. அண்ட் மணி எவ்வளோ வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது வந்து 50 சென்ட் அண்ட் வந்து அதுலேருந்து $1 வரைக்குமே வந்து அவங்க வந்து மணியை வாங்குவாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜேம்ஸ்க்கு வந்து என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா மூலயமா நிறைய சேஞ்சஸை வந்து அவன் வந்து தெரிஞ்சுக்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பீப்புள் எல்லாருமே அந்த சர்வீஸ் சென்டர் போகிறாங்கல்ல, சில்வர் டாலர்
செக் கேஷிங் சர்வீஸ் சென்டருக்கு போகிறப்ப வந்து அவங்க எல்லாமே ஒரு கிரிமினல் மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. பீப்புளை வந்து ரொம்பவே இல் ட்ரீட் பண்ணுறாங்க. அங்கே வந்து யார் அந்த சர்வீஸ் சென்டரை நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு மேன் சில்வர் அண்ட் ஓல்டு மேன் டாலர். இவங்க 2 பேர் பேரை சேர்த்து தான் சில்வர் டாலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க 50 சென்ட்ஸ் வரையிலேருந்து $1 வரைக்குமே ரீட் பண்ணுறதுக்கு, ரைட் பண்ணுறதுக்கு, அந்த லெட்டர் எழுதுறதுக்கு எல்லாமே வந்து நமக்கு வந்து பே பண்ணுறது கேட்குறாங்க. பைசா வந்து பீப்புள்ஸ்டேருந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீப்புள்ஸை வந்து ரொம்பவே மார்க் பண்ணி ரொம்பவே இல்ட்ரீட் பண்ணுறாங்க. அண்ட் எக்ஸாக்டாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அவங்களோட பேரை வந்து ஸ்பெல் பண்ண தெரியாதவங்களையோ இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால தானே அவங்கக்கிட்ட வராங்க. அதே மாதிரி தெரியாதவங்களெல்லாம் வந்து இவங்க ரொம்பவே இல்ட்ரீட் பண்ணுறாங்க. அண்ட் நம்மளோட ஜேம்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே இவங்க இல்ட்ரீட் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் பீப்புள்ஸ் வந்து இருந்தாலும் அவங்களோட தேவைக்காக வந்து போய் தானே ஆகணும். அங்கே உள்ள சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள்ஸ் எல்லாமே ரொம்ப எஜுகேட்டட் பீப்புளெலாம் கிடையாது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட தேவைக்காக அவங்க வந்து போகிறாங்க. அதுக்காக வந்து மணி வந்து கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம். பட் அவங்க வந்து அதிகமாகவே அவங்களோட தேவைக்கு அதிகமாகவே வந்து வாங்குறாங்க. அண்ட் ஜேம்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க இப்படி பண்ணுறதுனால ஆக்சுவலி ஒரு ஸ்கூல் பாய் அப்படிங்கிறப்போ ஒரு பேசிக்கான திங்ஸ் அவருக்கு வந்து எழுத தெரியும் அண்ட் ரீட் பண்ண தெரியும், ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ண தெரியும். ஸோ அதனால் வந்து ரொம்ப சேடாகவும் ஆங்க்ரியாகவும் வராரு அவங்க நெய்பர்ஸ் எல்லாம் நினச்சி. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜேம்ஸோட பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கெலாம் போனதுக்கு பிறகு ஜேம்ஸ் வந்து அவரோட ஒரு டேபிள் எடுத்துகிட்டு போய் அந்த சில்வர் டாலர் செக் கேஷிங் கம்பெனி சர்வீஸ் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு போர்டு மாதிரி ரெடி பண்ணுறாரு, பப்ளிக் ஸ்கிரைப் ஆல் சர்வீஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவருக்கு என்ன சந்தேகமாக இருக்கும் அப்படின்னா, இங்கே உள்ள பீப்புள்ஸ்க்கு எல்லாமே ரீட் பண்ணவே தெரியாது இல்லையா? ஸோ ரீட் பண்ணி தானே வருவாங்க. இவர் வந்து என்ன போர்டு வச்சுருக்காரு அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அப்படி வந்து உங்களுக்கு தெரியாமல் நம்ம சும்மா உட்காந்துருக்கோம்னு நினச்சிட்டாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு போர்டு வச்சுருக்காங்கன்னா அதில் எழுதியிருக்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம போய் வந்து அந்த சென்டருக்கு போய் நம்ம ஹெல்ப் கேட்போம். இவர் வந்து ஆக்சுவலி ஃப்ரீயாக தான் வச்சுருக்காரு, அதெல்லாம் வந்து இந்த பீப்புளுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அந்த டேபிள் போட்டு உட்காந்துருக்காரு. அண்ட் ஒரு ஓல்டு லேடி வந்து இவரை வந்து ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களோட பேரண்ட் அதாவது அவங்களோட கிராண்ட்சன் வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருப்பாங்க. அண்ட் அந்த லெட்டர் அனுப்பியிருக்கிறப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லெட்டரை வந்து ரீட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் நம்மளோட ஜேம்ஸ். ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு 25 சென்ட், அதாவது அவங்க வந்து 50 சென்ட் வாங்குறாங்க, இவங்க வந்து 25 சென்ட் வந்து பே பண்ணுறாங்க. நம்மளோட ஜேம்ஸ் தான் ஆல்ரெடி இது எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ வந்து யார்கிட்டையுமே அவங்க வந்து மணி வாங்கலை. நெக்ஸ்ட் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டம் வந்து அலமோதுது. இவங்க பக்கத்தில் சொல்லி இந்த பையன் வந்து ஃப்ரீயாக வந்து சர்வீஸ் பண்ணுறான் அப்படிங்கிறதுனால இவர் வந்து பயங்கர என்கேஜிங்காகவே இருக்கார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ்கிட்ட வந்து ஒரு காப், அதாவது வந்து ஒரு போலீஸ்மேன் நல்லா வளர்த்தியாக ஹெவியாக ஒரு ப்ளூ ஐ காப்டு வந்து வரார். அவரோட கண் வந்து ப்ளூ ஐடாக வந்து இருக்குது. அண்ட் அவர் வந்து ஒரு ப்ராப்பரான லைசன்ஸ் இல்லை, இந்த சர்வீஸ்க்கு வந்து நீ ப்ராப்பராக லைசன்ஸ் இருந்தால் தான் இந்த பிஸ்னஸ் வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஜேம்ஸ்கிட்ட வந்து என்கொயரி பண்ண உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து லைசன்ஸ் இல்லை. ஸோ அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போய் இதை வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு. டிஸ்கஸ் பண்ண உடனே இந்த இஷ்யூவை பற்றி அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் அப்போ அந்த இஷ்யூவை வந்து ஜேம்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ தான் ஜேம்ஸோட ஃபேமிலிக்கு வந்து பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அண்ட் அக்கௌண்ட்டில் நம்ம பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணோன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம பைசா வட்டிலாம் கொடுப்பாங்கல்ல, அதை பற்றிலாம் வந்து அவருக்கு தெரிய வருது, பேங்க்கை பற்றி தெரிய வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கேஷை வந்து டெபிட் பண்ணுறது வந்து ஃப்ரீயாக தான் பண்ணுவாங்க, எந்த ஒரு சார்ஜஸுமே இல்லாமல் அப்படிங்கிறதும் தெரிய வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பிளாக் பீப்புளுக்கு வந்து அதை பற்றின ஒரு அவேர்னஸ்ஸே இல்லை. ஆஃப்ரிக்கன் பீப்புள்ஸ்க்கு வந்து அதை பற்றின ஒரு அவேர்னஸ்ஸே இல்லை. அண்ட் பீப்புள்ஸ் எல்லாமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒயிட் பீப்புளுக்கு மட்டும்தான் பேங்க் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேங்க்கை பற்றி வந்து ரொம்பவே தப்பாக நினச்சி வச்சுருக்காங்க. நம்ம ஜேம்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பீப்புளை வந்து கன்வின்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு யங் மேன், ஒரு ஓல்டு மேன், ஒரு ஓல்டு லேடி, இவங்க 3 பேத்தையுமே வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி ஜேம்ஸ் வந்து பேங்க்கு கூட்டிகிட்டு
போகிறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கேஷ் செக்கை வந்து ஃப்ரீயாக எந்த ஒரு சார்ஜஸுமே இல்லாமல் டெபாசிட் பண்ணுறதுக்காக. அண்ட் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த யங் மேனும் ஓல்டு மேனும் பயந்து போய் ஓடிடுறாங்க. ஏன்னா பேங்க்கை பற்றின அவேர்னஸே அவங்களுக்கு கிடையாது. பட் ஒரு ஓல்டு லேடி, அவங்களோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஃப்ராங்க்லின். அதாவது இந்த நம்மளோட ஸ்டோரியில இருக்கிற மெயினான கேரக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக நேம் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து ஜேம்ஸ். அண்ட் நம்மளோட ப்ரோட்டகனிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு மேன் டாலர், ஓல்டு மேன் சில்வர். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ஸஸ் ஃப்ராங்க்லின். அவங்க மிஸ்ஸஸ் ஃப்ராங்க்லின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து 44 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து எங்கே இருந்திருப்பாங்க அப்படின்னா அந்த ஓல்ட் லேடி வந்து 44 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஆல்பாமாலேருந்து வந்து வந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜேம்ஸ் வந்து அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க இல்லையா. கூட்டிகிட்டு வந்து பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் அந்த பேங்க்கில் வந்து மினிமம் வந்து 5 பவுண்ட் வந்து மினிமம் அக்கௌண்ட் பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் இவங்களும் அந்த பேங்க் வேலையை வந்து ப்ராப்பராக முடிச்சதுக்கப்புறம் அந்த லேடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜேம்ஸ்க்கு வந்து அந்த லைசன்ஸை சிட்டி ஹாலில் வந்து என்கரேஜ் பண்ணி விடுவாங்க. அண்ட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து அவங்க க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் அந்த லைசன்ஸ் இருந்தது அப்படின்னா அவர் வந்து இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து அந்த லேடி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஃப்ராங்க்லின். அண்ட் இப்போ வந்து அவர் கையில் வந்து லைசன்ஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு லேடிக்கு வந்து ஒரு பேங்க் டெபாசிட் பண்ண அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்ததுலேருந்து அவங்களோட கம்யூனிட்டியிலேருந்து ஒருத்தங்களுக்கு இப்படி பண்ணோம் அப்படிங்கிற வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அண்ட் கண்டினியூஸாக வந்து நெக்ஸ்ட்டு பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பீப்புள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த டைமிங்கில் வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் வந்து ப்ராப்பராக கிடைக்கல. அண்ட் பிளாக் பீப்புளுக்கு வந்து பேங்க்குக்கு வந்து போகவே கூடாது, ஒயிட் பீப்புளுக்காக தான் பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்மளோட ஜேம்ஸ் வந்து அவரோட ஆக்ஷன் மூலியமாக வந்து அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சுருப்பாரு. அண்ட் இந்த ஸ்டோரி மூலியமாக அந்த டைமிங்கில் வந்து பீப்புள்ஸாக இருக்கட்டும், ஓல்டு ஜென்ரேஷனாக இருக்கட்டும், நியூ ஜென்ரேஷனுக்கு எல்லாமே ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் கிடைக்கல. அண்ட் போதிய அளவுக்கு வந்து அவேர்னஸ் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த ஸ்டோரி மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இவ்வளோ தான் ஸ்டோரியோட டீட்டெயில் தானே சம்மரியில் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. வேறு ஏதாவது போகும் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.